சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்கே சேது, தமிழ்ச்செல்வி, ராஜாங்கம் 3 பேரும் காட்டுக்குள்ள அந்த 1000 வண்டுகள் ஒன்றா சேர்ந்து கூடு கட்டி இருக்கிற அந்த கூட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த வண்டு கடிக்கான மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவர் சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை தேடி காட்டுக்குள்ள ராஜாங்கம், சேது, தமிழ்ச்செல்வி 3 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு சித்தர் வாராரு. அவரை பார்த்ததுமே 3 பேரும் அதிர்ச்சியில பயந்து போய் நிற்கவும், அப்பந்தான் அந்த சித்தர் இவங்க பக்கத்துல வந்துட்டு, என்ன 3 பேரும் காட்டுக்குள்ள மருந்தை தேடி வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் கேட்கவும், ஆமா சாமி, காட்டுக்குள்ள மருந்தை தேடி தான் வந்தோம். எங்க குடும்பத்துல இருக்கிற பல பேரை வண்டு கடிச்சிருச்சு. அவங்களையெல்லாம் காப்பாற்றணும்னா அதுக்கு ஒரே வழி அந்த மருந்து மட்டும்தான் அப்படின்னே சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இந்த மருந்தை ஒன்னால மட்டும்தான் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும், அவங்களோட உயிரை ஒன்னால தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் சொல்லவும், சாமி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அந்த மருந்தை ஒன்றை தவிர வேற யாரு கொடுத்தாலும் அந்த வண்டுக்கடியோட விஷம் முறியாது. ஏன்னா ரெட்டை கருவை சுமந்துக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு கொடுத்தா மட்டுமே தான் அந்த விஷம் முறியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லவும், இங்க தமிழுக்கு ஒண்ணுமே புரியல. ரெட்டை கருவா? என்ன சாமி சொல்றீங்க? நான் மாசமா இருக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனா ரெட்டை குழந்தைன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அந்த சித்தர்கிட்ட தமிழ் கேட்கவும், அந்த சித்தரை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, உண்மை என்னன்னு உனக்கு போக போக தெரியும். ஆனா நீ அந்த மருந்தை எப்படியும் எடுத்துருவ. அந்த வண்டுக்கடியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உன் கையால மருந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த விஷம் முறியும் அப்படின்னு அந்த சித்தர் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. இந்த சாமி என்ன இப்படி சொல்றாங்க? ரெட்டை கருவை சுமக்கிறவங்க கொடுத்தாதான் அந்த விஷம் முறியும்னு சொல்றாங்க. ஆனா நான் ஒரு பிள்ளைய தானே சுமந்துக்கிட்டு இருக்கேன், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடவும், சேது, தமிழ், ராஜாங்கம் 3 பேரும் காட்டுக்குள்ள தேடி பார்க்குறாங்க. அப்பந்தான் ஒரு இடத்துல பார்த்தா 1000 வண்டுகள் கூடு கட்டி இருக்கிற ஒரு பெரிய கூடு இருக்கு. அந்த கூட்டை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த கூட்டை பார்த்துட்டு தமிழ் ரொம்பவே பயப்படுறாங்க. அதே மாதிரி சேதுவும் ராஜாங்கமும் பயங்கர அதிர்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இதை தாண்டி போய் எப்படி அந்த மருந்தை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மிரண்டு போய் கேட்கவும், நம்ம கிட்ட தான் தீப்பந்தம் இருக்குல்ல, இந்த தீப்பந்தத்தை வச்சு எப்படியாவது எடுத்துடலாம், நீ அப்பா கூடவே இரு, நான் போய் அந்த மருந்தை எடுத்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இல்லைங்க நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏய் நீ வாயும் வயிறுமா இருக்க, இந்த மாதிரி நேரத்தில் உன்னை வண்டு கடிச்சிச்சுன்னா என்ன ஆகுறது? சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு வண்டு கடிச்சாலே என்னென்னமோ ஆகுது, நீ வேற வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்க, அதனால இங்கேயே பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இல்லைங்க நீங்க தனியா போகாதீங்க, நானும் உங்களோட வாரேன், மாமா நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து கையில தீப்பந்தத்தோட அந்த வண்டு கூட்டுக்கிட்ட போறாங்க. அந்த கூட்டுக்கிட்ட சேது தீப்பந்தத்தை காமிக்கவும், அந்த வண்டுகள் எல்லாம் பார்த்தா ஒரு ஓரமா பறந்து போக ஆரம்பிச்சிருதுங்க. அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரம் தான் மூலிகை மரம், அதுதான் அந்த வண்டுக்கடிக்கான மருந்து. அதை பார்த்துட்டு சேது எடுத்துடுறாரு. ஏய் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட கேட்கவும், அப்படிதாங்க அந்த ஊர் பெரியவர் சொன்னாரு, 1000 வண்டுகள் கூடு கட்டி இருக்கும், அந்த கூட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கும், அதுதான் இந்த வண்டுக்கடிக்கு மருந்து அப்படின்னு சொன்னாரு, அதனால இதுவாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி இந்த பிடி அப்படின்னு சொல்லிட்டு சேது பறிச்சு கொடுக்குறாரு. அடுத்து சேது, தமிழ், ராஜாங்கம் 3 பேரும்
அந்த மருந்தை எடுத்துட்டு ஊருக்குள்ள வாராங்க. ஊருக்குள்ள வந்துட்டு வண்டு கடிப்பட்ட எல்லாத்துக்கும் அதை மருந்தா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மருந்து போட போறாங்க. அப்பந்தான் அந்த ஊர் பெரியவர் சொல்றாரு, ஐயா, இந்த வண்டு கடிக்கான மருந்த சாதாரணமா யாரும் கொடுத்துட முடியாது. இதை கொடுக்கணும்னா ரெட்டை கருவை சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்க கொடுத்தா மட்டும்தான் அவங்க உசுறு பொழைப்பாங்க, இல்லைன்னா அவங்க உசுறு பொழைக்க மாட்டாங்கய்யா. இதுதான்யா எங்க ஊர் ஐதீகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவர் சொல்லவும் அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம உண்மையை சொல்லுவோமா வேணாமா? இந்த உண்மையை வச்சுதானே நம்ம சேதுவையும் தமிழையும் சேர்க்கணும்னு நினைச்சோம். இப்ப பல பேரோட உசுரை காப்பாத்தணுமே, எல்லாரும் உசுரையும் காப்பாத்தணும்னா வேற வழி இல்லை அப்படின்னு அப்பத்தா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, தமிழே அதை வாங்கி நீ குடு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அம்மாச்சி சொல்றீங்க? ரெட்டை கருவை சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்க கொடுத்தா தான் சரியாகும், பின்ன என்னைய போய் கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், தமிழே யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நீ ரெட்டை பிள்ளையத்தான் சுமந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்ன அம்மாச்சி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அதிர்ச்சியில கேட்கவும், ஆமாண்டி, தயவு செஞ்சு யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லடி, எல்லாத்துக்கும் உன் கையால மருந்து கொடு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நான் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இங்க ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. இந்த பக்கம் அப்பத்தா சொன்னதை கேட்டு சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரை, சித்ரா எல்லாத்துக்கும் அந்த வண்டு கடியை விட இது ரொம்ப பெரிய எரிச்சலா இருக்கு. இவ ரெட்டை பிள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா பயங்கர அதிர்ச்சியில தமிழ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க தமிழ்ச்செல்விய பார்த்தா அந்த மருந்தை எடுத்து வண்டு கடி பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் தமிழ் வந்துட்டு, அம்மாச்சி, நாங்க காட்டுக்குள்ள ஒரு சித்தரையும் பார்த்தோம், அவரும் இதைத்தான் சொன்னாரு, ரெட்டை உசுர சுமந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இந்த மருந்தை கொடுத்தா மட்டும்தான் அவங்க விஷம் முறியும் அப்படின்னாரு. நீங்களும் நான் ரெட்டப்பிள்ளை சுமக்கிறேன்னு சொல்றீங்களே அம்மாச்சி, என்ன அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அடியே நான் பொய் சொல்லலடி, அன்னைக்கு ஸ்கேன் பண்ண போனோம்ல, அப்பவே டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டாங்க உனக்கு ரெட்டப்பிள்ளைன்னு, அதை நான் தான் உன்கிட்ட சொல்லலை, இதை வச்சு உன்னையும் சேதுவையும் சேர்த்துடலாம்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு பார்த்தா கண்ணெல்லாம் கலங்குது, சேதுக்கு உடம்பெல்லாம் பூரிச்சு போகுது. என்னது, நமக்கு ரெட்டை பிள்ளையா? ரெட்டை பிள்ளையவா அவ சுமந்துக்கிட்டு இருக்கா? இதோட அவ காட்டுக்குள்ள வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டா, மற்றவங்களோட உசுரை காப்பாற்றணுங்கிறதுக்காக எவ்வளவு போராடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்ச்செல்வியை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காரு.